தீபாவளியை பாரம்பரிய முறைப்படி எப்படி கொண்டாடுவது, தீபாவளி சம்மந்தப்பட்ட சயின்டிஃபிக் ரீசனை, தீபாவளி அன்னைக்கு பூமியிலிருந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வருஷத்தில் 2 முறை இந்த நாளும். வாழ்க வையகம். நண்பர்களே, தீபாவளி கொண்டாடும் நண்பர்களுக்கு தீபாவளியை பாரம்பரிய முறைப்படி எப்படி கொண்டாடுவது, இந்த தீபாவளிக்கு என்ன காரணம், அப்போ என்ன நடக்கும், இந்த தீபாவளி அப்போ எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிற தீபாவளி சம்பந்தப்பட்ட அறிவியல் பூர்வ காரணமும், தீபாவளி சம்பந்தப்பட்ட சயின்டிஃபிக் ரீசனை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் தீபாவளி கொண்டாடும் நண்பர்கள் தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீபாவளி அன்னைக்கு பூமியிலிருந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நேரடியாக பார்க்க முடியும். தீபாவளியின் சிறப்பு என்னன்னா, பூமியிலிருந்து நேரடியாக கருவறை அப்படிங்கிற ஒரு புள்ளியை பார்க்குற அந்த நாள் தான் தீபாவளி. தீபாவளியோட சிறப்பு என்னன்னா, பிளாக் ஹோல் அதாவது கருமையம், பூமி, சந்திரன், சூரியன், இந்த 4ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நாள் தான் தீபாவளி. வருஷத்தில் 2 முறை இந்த நாளும் ஒரே நேர்கோட்டில் வரும். ஆனால் தீபாவளி அப்போ வர அந்த நேர்கோடு தான் சிறப்பானது. அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தீபாவளி அப்போ எப்போ விரதம் இருக்கணும், தீபாவளி அப்போ எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தீபாவளி அப்போ எப்படி சக்தி நமக்கு கிடைக்குது, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கவே கூடாது, இது தவறு, தீபாவளிக்கு அந்த நாளில் பலகாரம் சாப்பிடவே கூடாது, இதுவும் தவறு. இப்படி தீபாவளி சம்பந்தப்பட்ட முழுமையான ஒரு விளக்கத்தை இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்க போகிறோம். எனவே பொறுமையாக கவனியுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதாவதுங்க, தீபாவளிங்கிறது என்னன்னா ஒரு புனிதமான நாள். தீபாவளி என்பது சக்தியான ஒரு நாள், சக்தி மிகுந்த நாள். அபரிமிதமான சக்தி பூமிக்கு நேரடியாக வரும் சக்தி நிறைந்த நாள், எனர்ஜி டே. இது ஒரு புனிதமான நாள். அந்த நாளில் நாம் விரதம்தான் இருக்கணும், சாப்பிடக்கூடாது. அந்த நாளில் காற்றை அசுத்தம் செய்யக்கூடாது. அந்த நாள் விரதம் இருக்கும் நாள், அந்த நாள் சக்தி அதிகம் இருக்கும் நாள், அந்த நாள் வளிமண்டலம் அசையாமல் இருக்கும் நாள், அந்த நாள் கருவறை, பூமி, நிலா, சூரியன் ஆகிய 4ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நாள். இப்படி மிக 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 சிறப்பான நாள் தான் இந்த தீபாவளி. இந்த தீபாவளி உங்களுக்கு புரியணும்னா வானவியல் தெரிஞ்சிருக்கணும், அஸ்ட்ரானமி. அது கொஞ்சம் நான் தெளிவாக சொல்கிறேங்க. நிலா தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருகிறது, இது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது, இதுவும் நமக்கு தெரியும். பூமி கிழக்கிலிருந்து மேற்காக, இப்படிதான் கிழக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்குன்னு வச்சுக்கோங்க. பூமி கிழக்கிலிருந்து மேற்காக சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்தது முக்கியமானது, சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றுகிறது. இது எந்த பாட புத்தகத்திலையும் இருக்காது. இவ்வளோ பெரிய ஒரு உண்மையை, முக்கியமான உண்மையை நம்மிடமிருந்து மறைத்திருக்கிறார்கள். புரிஞ்சுக்கங்க. சந்திரன் எப்படி பூமியை சுற்றி வருதோ, பூமி எப்படி சூரியனை சுற்றி வருதோ, சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றி வருகிறது. அந்த புள்ளிக்கு பேர் தான் பிளாக் ஹோல், அதாவது கரு மையம். கரு மையம்.
கருங்கிறது வந்து இப்போ அம்மாவோட கருவெல்லாம் இருந்தோம்னு சொல்லுவோம், அது வந்து ஆதி. கருப்பு கிடையாது, புரிஞ்சுக்கங்க. கருப்பு மையம் கிடையாது, கரு மையம். இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் ஹோல் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு தெரில. இப்போது ஷிங்க் இருக்கு இல்லைங்களா, இப்போ சிங்கில் பாத்திரங்களோட சிங்கில் நல்லா தண்ணியை ஊற்றி சுற்றி பாருங்களேன், அடைச்சிட்டு பக்கெட்டில் தண்ணி சுற்றி பாருங்களேன். தண்ணி வேகமாக சுற்றும் பொழுது நடுவில் ஒரு காலி இடம் உருவாகும். அங்கே வேகமாக பாருங்க, ஒன்றுமே இருக்காதுங்க. சிங்கில் பாருங்க குழி மாதிரி இருக்கும் இல்லையா, சொல்லுங்களேன் சுழற்சி, ஆற்றுல சுழற்சி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு சுழற்சி, அதாவதுங்க மாசா தண்ணி, அவ்வளோ பெரிய தண்ணி வேகமாக சுற்றும் பொழுது நடுவில் ஒரு வெற்றிடம், மையத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகும். இப்போ ஆகாயத்தில் அந்த மாதிரி உருவாகும் பொழுது ஏரோப்ளைன்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வெடிச்சிடும், சிதறிடும். கடலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுழற்சி இருந்துச்சுன்னா கப்பலே உள்ளே புகுந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஏரியா. அப்போ புரிஞ்சுக்குங்க, சாதாரண சிங்கிலேயே இப்படி தெரியுதுன்னா சூரியனுங்க, சூரியன் ஒரு புள்ளியை சுற்றி வருதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், வளிமண்டலத்தில் எவ்வளோ பெரிய ஒரு வேலை நடக்குது. அப்போ அந்த புள்ளி எப்படி இருக்கும், அந்த புள்ளி தான், அதாவது சூரியன் ஒரு புள்ளியை தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு புள்ளியை சுற்றி வருகிறது. அந்த புள்ளிக்கு பெயர்தான் கருமையம். கருன்னா ஆதி, கருமை கிடையாது. அந்த புள்ளியும் பூமியும் நிலாவும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வருடத்தில் 2 முறை வரும். ஒரு முறை எப்படி வரும்னா, இங்கே கருமையம், இங்கே சூரியன், அடுத்தது நிலா, அதுக்கப்புறம் பூமி, இப்படி வரும். அப்போ என்ன ஆகும், பூமியிலிருந்து முதல்ல நிலா தான் தெரியும், அதுக்கப்புறம் சூரியன் தெரியும், அதுக்கப்புறம் தான் கருமையம் தெரியும். அப்போது கருமையத்திலேருந்து வர அந்த சக்தி, கருமையத்தில் வர சக்தி சூரியனில் படும். அப்போது பூமிக்கு நேரடியாக கருமையத்திலிருந்து ஒரு சக்தி கிடைக்காது. அந்த நாளில் வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். கருமையத்திலிருந்து சக்தி கிடைக்காத நாள் பூமியில் சக்தி கம்மியாக இருக்கும். கருமையத்திலிருந்து நேரடியாக சக்தி வரும் நாள் அதிகரித்திருக்கும். அப்போது வருடத்தில் 2 முறை இந்த 4ம் ஒரு நேர்கோட்டில் வருகிறது. சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த கருமையத்தை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 1800 வருடங்கள். ஒரு முழு சூரியன், இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிட்டு ஒரு சூரியன் சுற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, 365 நாள் சொல்கிறோமா இல்லையா. ஒரு வருஷத்தில், ஒரு வருஷங்கிறது என்ன, பூமி சூரியனை முழுமையாக வட்டம் அடித்து வரும் அந்த கணக்கு. அதே மாதிரி சூரியன் ஒரு புள்ளியை முழுமையாக சுற்றி வரும் அந்த கணக்கு தான் 1800 வருடங்கள். ஆமாங்க, இது 60 வருஷமாக பிரிப்பாங்க. 60 × 30 வருங்க மொத்தம். அப்போ புரிஞ்சுக்குங்க, வருடத்தில் 2 நாள் மட்டும்தான் நேர்கோட்டில் வருகிறது. அதில் இன்னொரு நாள் வருது இல்லையா, அதில் சக்தி இருக்காது. வருடத்தில் ஒரு நாள் கருமையம், அதுக்கப்புறம் பூமி, பூமிக்கு அந்த பக்கம்தான் நிலா, அதனால தான் இன்றைக்கி அமாவாசை. பூமியிலிருந்து நிலா தான் தெரியும், சூரியன் தெரியாது. சூரியனை நிலா மறைக்கும் பொழுது அமாவாசைங்க. அப்போது இந்த தீபாவளி அப்படிங்கிறது என்னென்னா, ஐப்பசி மாதம் வர அமாவாசை. ஐப்பசி மாதம் வர அமாவாசை தான் கருமையம், பூமி, நிலா, சூரியன் நேர்கோட்டில் ஸ்ட்ரைட் லைன் இருக்குங்க. இந்த நாள் புனிதமான நாள். இந்த நாளில் கருமையத்திலிருந்து நேரடியாக முழுமையாக பூமிக்கு சக்தி கிடைக்கும். வருடத்தில் அளவுக்கு அதிக சக்தி கிடைக்கும் 2 நாளில் ஒன்று மகா சிவராத்திரி. அதை விட அதிகமாக சக்தி கிடைக்கிற ஒரு நாள் தான் தீபாவளி. இப்படி நமது முன்னோர்கள் வானவியல் ஆராய்ச்சி செய்து அந்த நாளை இது போல் சயின்டிஃபிக்காலாம் சொன்னவங்களுக்கெல்லாம் புரியாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பண்டிகையாக உருவாக்கி இத்தனை வருடமாக நம்மை செய்ய வைத்திருக்கிறார்கள். இப்போ புரிஞ்சுங்களா. இப்போ தீபாவளின்னா என்னென்னா, இந்த 4ம் நேர்கோட்டில் வர்ற பூமியிலிருந்து நேராக அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற கரு மையத்தை நாம் நேரடியாக பார்க்கும் அந்த நாள் தான் தீபாவளி. அந்த நாளில் அபரிவிதமான சக்தி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த அமாவாசை முழுவதும் நாம் விரதம் இருந்து சக்தியை கிரகிக்க வேண்டும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வழக்கமாக சாதாரணமாக ஒரு தோசை 2 இட்லி சாப்பிட்டு சுற்றிட்டு இருப்போம். இந்த தீபாவளி அப்போ எல்லா வீட்டுக்கு போய் முறுக்கு பலகாரம்னு சாப்பிட்டு அன்னைக்கு தாங்க என்னைக்கு சாப்பிடக்கூடாதோ அன்றைக்கி நல்லா கட்டுன்னு கட்டுறோம். அதே மாதிரி அந்த ஒரு நாள் தான் வளிமண்டலம் தூய்மையாக இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த ஒரு நாள் தூய்மையான நாள், புனிதமான நாள், வளிமண்டலம் அசையாமல் இருக்கிற நாள். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேங்க. வளிமண்டலம் அசையாமல் இருக்கிற அந்த நாளில் பட்டாசு வெடித்து புகையாக்கி, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் இந்த வளிமண்டலம் அவ்வளவு தூய்மையாக இருக்குது, அதை கெடுக்கிறோம். உடனே நான் உங்களை சொல்லலைங்க, நானும் தான் தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தாங்க எனக்கு பல குருநாதர்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக தெரிஞ்ச இந்த விஷயமெல்லாம் நம்மளாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா, எதை செய்யக்கூடாதோ அந்த காரியமெல்லாம் செஞ்சுருக்குறேங்க. விரதம் இருக்க வேண்டிய நேரத்தில் பலகாரம் சாப்பிட்றோம். வானத்தை சுத்தமாக இருக்கிற அந்த வானத்தில் பட்டாசை வெடித்து யோசிச்சு பாருங்கள். இந்தியா முழுவதும் அந்த நாளில் டமால் டுமில்னு வெடித்து எல்லாம் புகை பண்ணி, என்னைக்கு அந்த வளிமண்டலத்தில், அதாவது தீபாவளி அப்படிங்கிறது தீபா ஒளி கிடையாதுங்க. பல பேர் சொல்லுவாங்க தீப ஒளிம்பாங்க, கிடையாதுங்க. தீப ஒளி கிடையாது, தீப வழி. வழின்னா காற்று, அதாவது ஸ்பேஸ், ஆகாயம். ஆகாயம் அந்த அமைதியாக இருக்கிற அந்த நேரங்க. அதனால் புரிஞ்சுக்குங்க, தீபாவளிங்கிறது என்ன, இது நாளும் நேர்கோட்டில் வர்றது. தீபாவளிங்கிறது என்ன, அபரிமிதமான சக்தி கிடைக்கிறது. தீபாவளிங்கிறது என்ன, அன்று நாம் விரதம் இருக்க வேண்டும், பலகாரம் சாப்பிடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது. இன்னும் டீட்டெயில் இந்த வீடியோ முழுசாக பாருங்களேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த வீடியோ முடிக்கும் பொழுது உங்களுக்கு தீபாவளி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் புரிஞ்சிருங்க. அப்புறம் இந்த தீபாவளிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க. என்ன சிறப்புன்னா, வைகாசி பௌர்ணமி. நல்லா கவனிங்க, சித்திரைக்கு அப்புறம் வர வைகாசி. பல பேருக்கு தமிழ் மாதமே தெரியாது. என்ன பண்ணுறது, உட்காந்து லேர்ன் பண்ணு, கற்றுக்குங்க. வைகாசி பௌர்ணமி அன்று, நல்லா கவனிங்க, தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும். ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும் ஒரு சாரல். இவருங்க, வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது 5 மாதம் தென்மேற்கு பருவக்காற்று இருக்குங்க. கரெக்டாக ஐப்பசி அமாவாசை, அதாவது தீபாவளி அன்னைக்கு. தீபாவளியோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, தென்மேற்கு பருவக்காற்று நிற்கும் நாள். புரிஞ்சுக்கங்க, நல்லா பொறுமையாக புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், ஏன்னா நிறைய விஷயம் ரிசர்ச் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது வைகாசி பௌர்ணமி அன்று தென்மேற்கு பருவக்காற்று ஆரம்பிக்குது. ஆரம்பித்து 5 மாதம் ஒரே பக்கம் காற்று வீசுங்க. கரெக்டாக ஐப்பசி அமாவாசை. ஐப்பசி அமாவாசை என்ன, அதாங்க தீபாவளி. தீபாவளியோட இன்னொரு சிறப்பு என்னென்னா, தென்மேற்கு பருவக்காற்று நிற்கிற நாள். நின்று என்ன பண்ணும், தென்மேற்கு பருவக்காற்று நின்று வடகிழக்கு பருவக்காற்றாக மாறும். இப்போ ஒரு கார் இருக்குங்க, கார் முன்னால் போயிட்டுருக்கு, நிறுத்தி ரிவர்ஸ் இருக்கணும்னு என்ன பண்ணுவோம், முன்னால் போயிட்டுருக்கிற காரு ஸ்லோ பண்ணி நிறுத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னால் வரலையா, அப்போது ஸ்பீடாக போகிற காரு ஸ்லோவாகி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு எடுத்து வேகமாக போகும் இல்லையா. இதே தத்துவம் தான் இந்த தென்மேற்கு பருவக்காற்றுக்கும் வடகிழக்கு பருவக்காற்றுக்கும். தென்மேற்கு பருவக்காற்றுங்கிறது கார் நேராக முன்னால் போயிட்டுருக்கிற மாதிரி, வடகிழக்கு பருவக்காற்றுங்கிறது கார் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணணும், ஸ்லோ பண்ணி நின்று திரும்ப வரணும் இல்லைங்களா. அப்போது வைகாசி பௌர்ணமி அன்று முன்னால் நோக்கி போகும் அந்த கார் தென்மேற்கு பருவக்காற்று ஐப்பசி அமாவாசைக்கு பிரேக் போடுது. தீபாவளி அன்னைக்கு அது ஸ்டாப் ஆகி அது என்ன பண்ணுது, மெதுவாக திரும்பி, நல்லா கவனிங்க, கார்த்திகை பௌர்ணமி. அப்போ கார்த்திகை பௌர்ணமின்னா என்ன, அதாங்க கார்த்திகை தீபம் வைக்கிற நாளுங்க. நல்லா கவனிங்க, தீபாவளிக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. தீபாவளிங்கிறது என்னென்னா, தென்மேற்கு பருவக்காற்று நிற்கும் நாள். கார்த்திகை தீபம், அந்த கார்த்திகை 1ஆம் தேதிங்கிறது என்னென்னா, வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும் நாள். அப்போ இந்த ரெண்டு இப்படி வீசிட்டு இருக்கிற காற்று நின்று திரும்புறனால தீபாவளி முதல் கார்த்திகை தீபம் வரை, அதாவது ஐப்பசி அமாவாசை முதல் கார்த்திகை பௌர்ணமி வரை இந்த நாளில் வளிமண்டலம் அசையாமல் நிற்கும். புரிஞ்சுக்குங்க.
இந்த அசையாமல் நிற்கிற அந்த நாளில் அளவுக்கு அதிகமாக சக்தி நமக்கு கிடைக்கும். இதாங்க தத்துவம். பாருங்கள், இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தீபாவளிங்கிறது இந்த நாளும் நேர்கோட்டில் வர்றது மட்டும் இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று நிற்கும் நாள். கார்த்திகை 1ங்கிறது வடகிழக்கு பருவக்காற்று ஆரம்பிக்கும் நாள். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நாளில் வளிமண்டலம் அமைதியாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படி புரியும்னா, எனக்கு இப்போ இதெல்லாம் கற்றுக்கும் பொழுது சின்ன வயசு எனக்கு ஞாபகம் வருதுங்க. நான் வந்து காத்தாடி விடுவேன் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில். இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. காத்தாடி வரும்பொழுது ஒரு பக்கம் தாங்க காத்தாடி போகும் எப்பவுமே. நான் வீட்டிலேருந்து விட்டேன்னாங்க, ஒரு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அந்த பக்கம் தான் காத்தாடி பறக்கும். விட்டுட்டே இருப்பேங்க. கரெக்டாக இந்த தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா காத்தாடி விட முடியாதுங்க, விட்டால் பறக்காது. ஏன்னா ஒரு பக்கமே காத்தடிச்சுட்டு இருந்தால் தானே காத்தாடி பறக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த காத்தாடி விடுறவங்களுக்கு நல்லா தெரியும். 6 மாதம் ஒரு பக்கம் பறந்துட்டுருக்குங்க. அப்புறம் திடீர்னு 1 மாதம் என்ன ஆகுன்னா, காத்தாடி விட்டோம்னா அப்படி மேலே போகுங்க, இப்படி போகும் அப்படி போகும் இப்படி போகும், பறக்காது ஒழுங்கா. ஏன்னா வளிமண்டலம் நின்றுச்சு. இந்த தீபாவளியிலிருந்து கார்த்திகை வரைக்கும் நீங்கள் காத்தாடி விட்டீங்கன்னா பறக்காது. அது மேலே போகும், கீழே விழுகும், ஆடும், நேராக பறக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கார்த்திகை 1லேருந்து ஆப்போசிட்டில் பறக்குங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அதெல்லாம். இப்போ யோசிப்பேன், இத்தனை நாள் இந்த பக்கம் தானே காத்தாடி விட்டுருவோம், இப்போ இப்படி ஓடிட்டுருக்கோம். வருஷத்தில் 2 தாங்க, காத்தாடி ஒட்டவனு இப்படி போகுங்க, இல்லை அப்படி போகுங்க. இந்த 1 மாதம் மட்டும் பறக்காதுங்க. பாருங்கள், நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி பண்டிகையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாமல் இத்தனை வருஷமாக இருந்திருக்கிறேங்க. அதனால் நல்லா கவனிங்க, இந்த தீபாவளி அப்படிங்கிறது காற்று மாறும் அந்த நேரத்தையும் குறிக்கிறது, 4 விஷயங்கள் நேராக வரும் அந்த நேரத்தையும் குறிக்கிறது, அபரிமிதமான சக்தி கிடைக்கும் அந்த நேரத்தையும் குறிக்கிறது. எனவே அந்த நாளில் நம்ம என்ன செய்ய வேண்டும், தமிழர் பாரம்பரிய முறைப்படி தீபாவளியை எப்படி கொண்டாட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. அப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமி இருக்கு இல்லைங்களா, ஐப்பசி அமாவாசை தான் தீபாவளி. ஐப்பசி அமாவாசையிலிருந்து கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை பௌர்ணமி தான் நம்ம என்ன பண்ணுவோம், தீபத்தை ஏற்றி வைப்போம். ஓகேங்களா? அப்போது நல்லா கவனிங்க, அந்த தீபத்தை ஏன் ஏற்றி வைக்கிறோம்னா, நீங்கள் தீபாவளியிலிருந்து கார்த்திகை தீபம் அந்த நாள் வரைக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அது ஒரு பக்கமே எரியாதுங்க, மேல் நோக்கி எரியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு ஏன் வந்து தீபம் ஏற்றி வச்சு எல்லா வீட்லேயும் பாருங்க கார்த்திகை தீபம்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் தீபம் ஏற்றி வைப்பாங்களா? அப்போ நீங்கள் இனிமேல் பண்ணுங்க, இந்த வருஷம் என்ன பண்ணுங்கன்னா, கார்த்திகை 1ஆம் அதாவது கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகை 1 கார்த்திகை பௌர்ணமி, கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமியில் தீபம் ஏற்றி வைத்தால் முதல் நாளில் அது ஒரு பக்கமாக எரியாது. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் கொஞ்சம் கொஞ்சமாவது திரும்பி ஒரு பக்கமாக நல்லா ஷார்ப்பாக எரிஞ்சு நீங்கள் 5வது நாள் பற்ற வச்சிங்கன்னா அவிஞ்சிரும். ஏன்னா காற்று ஸ்பீடாகிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, கார்த்திகை பௌர்ணமிக்கு விளக்கேற்றி வச்சிங்கன்னா நல்லா எரியும். ஏன்னா வளிமண்டலம் நின்றுருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வேகமாக வீசும் பொழுது நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா அவிஞ்சு போயிடும். இப்படி காற்று மாறுவதை தீபம் ஏற்றி நாம் அதை தெரிந்து கொள்வதற்காகவும் அதை புரிந்து கொள்வதற்காகவும், அப்போ இந்த பக்கம் காற்று வருதுங்கிறதுக்காக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மாற்றிக்கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த கார்த்திகை தீப திருவிழா. நிறைய விஷயம் இருக்குதுங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல பாரம்பரிய தமிழர்கள் எப்படி தீபாவளியை கொண்டாடினாங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவதுங்க, தீபாவளி அன்று, தீபாவளின்னா முதல்ல புரிஞ்சுக்குங்க, அமாவாசை தான் தீபாவளி. அப்போது இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கங்களேன், 2025. 2025 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளின்னு எல்லாரும் சொல்லி கொண்டாடுறதுக்கு லீவ் போட்டு இருக்கீங்க இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி திங்கட்கிழமை 2025 அக்டோபர் மாதம் சாயந்தரம் தான் அமாவாசை ஆரம்பிக்குது. இப்போ கணக்கு பிரகாரம் தீபாவளிங்கிறது 20ஆம் தேதி ஈவினிங் தான் ஆரம்பித்து 21ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் இருக்குது. அப்போ இதுதான் தீபாவளிங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. 20ஆம் தேதி காலையில் எல்லாம் குளிக்கிறோம். தீபாவளி வந்து கேலண்டரில் என்ன டேட் இருக்கோ அன்னைக்கு காலையில் எல்லோரும் குளிக்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், புது துணி போட்டுக்கிறோம், இப்படி பழகிட்டோம். ஆனால் உண்மையிலேயே 2025 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாலை தான் தீபாவளி ஆரம்பிக்குது. நீங்கள் டெய்லி கேலண்டரில் பாருங்கள்.
அமாவாசை ஆரம்பிக்கும் நேரம் போட்டிருக்கோம். அந்த நேரத்திலிருந்து 20ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 21ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் அந்த அமாவாசை நேரம்தான் தீபாவளி நேரம். அந்த நேரம்தான் அபரிமிதமாக சக்தி கிடைக்கும் நேரம். அந்த நேரம்தான் இந்த 4 விஷயங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் நேரம். அப்போ அந்த 20ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து 21ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் எதையுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்து ஓய்வு எடுத்து தியானம் செய்து இறைவனை நினைத்து இந்த பிரபஞ்சத்தை நினைத்து அமர்ந்திருந்து சக்தியை வாங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் தீபாவளி பண்டிகை. அதை எப்படி கொண்டாடுவாங்கன்னா, நல்லா கேவீங்க, தீபாவளினா கேலண்டர் பார்க்க மாட்டாங்க, அமாவாசை எப்போ வருதுன்னு தான் பார்ப்பாங்க. புரிஞ்சுக்கங்க, ஐப்பசி அமாவாசை ஆரம்பிக்கிற நேரம் தான் தீபாவளி ஆரம்பிக்கிற நேரம். சில நாளில் காலை 4 மணிக்கு ஆரம்பிக்கும், சில நாளில் மதியம் 12 மணிக்கு ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வருஷம் மாறிக்கிட்டே இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போது தீபாவளியோட அமாவாசை உதாரணத்துக்கு இந்த வருஷம் எடுத்துக்கங்களேன், 20ஆம் தேதி சாயந்தரம் அமாவாசை ஆரம்பிக்குது. அப்போது தமிழர் பண்பாட்டு பிரகாரம், தமிழர் கலாச்சாரத்து பிரகாரம் அந்த காலத்தில் எப்படி தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. 20ஆம் தேதி சாயந்தரம் அமாவாசை ஆரம்பிக்கிறதுனால 19ஆம் தேதி சாயந்தரம் ஒரு புது பானை வாங்கி வருவார்கள். மண்பானை, புது மண்பானை வாங்கிட்டு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 கைப்பிடி அரிசி உள்ளே போடுவாங்க. வீட்டில் 3 பேர் இருக்காங்களா, அதாவது வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு கைப்பிடி அரிசி எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டு நைட்டு வச்சுருவாங்களாமா, மூடி வச்சுருவாங்களாமா. உதாரணத்துக்கு ஒரு கப்பில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படி, இப்போ வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 படி அரிசி உள்ளே போட்டு வச்சுருவாங்களாமா. அடுத்த நாள் காலையில் இங்கே பாருங்க, தண்ணியெல்லாம் ஊற்றுறது இல்லை, புது மண்பானையில் வீட்டில் 7 பேர் இருந்தால் 7 படி அரிசி உள்ளே போட்டு மூடி வச்சுருவாங்க. நைட்டு காலையில் எடுத்து மறுபடியும் அந்த அரிசி எடுத்து அந்த படியில் போட்டு பார்ப்பாங்களாமா. நைட்டு மண்பானையில் போட்டு வச்சனால காலையில் அந்த 7 படி தீர்ந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கணுமாமா. அப்படி இருந்தால் இந்த வருஷம் அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் சுபிட்சமாக இருப்பாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒருவேளை அந்த 7 படி உள்ளே போட்டு காலையில் போய் பார்த்தா ஒரு கொஞ்சமாக குறையுது, இல்லை அதே அளவு தான் இருக்குன்னா நமக்கு அவ்வளோதான், சுமாராக இந்த லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை பற்றி எனக்கு சயின்டிஃபிக் ரீசன் தெரியலைங்க, நான் கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு. காலையில் அரிசி எடுத்து புது முரத்தில் புடைச்சி உலக்கையில் உரலில் வச்சு இடித்து ஊற வச்சு இடித்து அதில் அதிரசம் செய்வாங்க. தாங்க பலகாரம். தீபாவளி பலகாரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு பலகாரம் தாங்க, அது பச்சரிசியில் செய்த அதிரசம், அவ்வளோதாங்க. இது ஒன்று தாங்க பலகாரம். இப்போ தாங்க ஆயிரக்கணக்கான பலகாரம் வந்துருச்சு, விதவிதமாக வந்துருச்சு. எல்லாமே உடம்புக்கு கெடுதல் பண்ணுற பலகாரமாகவே இருக்குது. குறிப்பாக வெள்ளைச்சக்கரில் பண்ணுற எல்லா பலகாரமும் உடம்புக்கு கெடுதல் தான். இப்போல்லாம் என்ன க்ரீம் என்னென்னமோ போட்டு ஓம் க்ரீம் காம்லாம் போட்டு கண்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. தீபாவளி அப்போ விரதம் இருக்க வேண்டிய நாளில் சாப்பிட்டு என்ன பண்ணுறோம்னா நம்ம உடம்புக்கு கெடுக்கிறோங்க. ஸோ தீபாவளிக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு பலகாரம் பச்சரிசியில் செய்யப்படும் அதிரசம். செஞ்சாச்சுங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா கேவீங்க, காலைல செஞ்சாச்சு. செஞ்சுட்டு அமாவாசை எப்போ ஆரம்பிக்குதோ, அதுதான் முக்கியமான விஷயம். டெய்லி கேலண்டரில் பார்த்து அமாவாசை எந்த நேரம் ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க வீட்டுக்கு நடு வீட்டில், பெரிய ஹால் இருக்கும் இல்லையா, ஹால், அது மாதிரி நடு வீட்டில் பூஜை செய்வார்கள். அமாவாசை ஆரம்பிக்கும் போது பூஜை செஞ்சுட்டு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, சும்மா உட்காந்துருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் சாப்பிடாமல் விரதம் இருப்பார்கள். பூஜை செஞ்சுட்டு அமாவாசை முடிகிற வரைக்கும் ஓய்வு எடுப்பார்கள், ரெஸ்ட் எடுப்பார்கள், சாப்பிட மாட்டார்கள், விரதம் இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், தியானம் செய்வார்கள். மறுபூஜை போடுற வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி அங்கேயே படுத்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் அமாவாசை எப்போ முடியுதோ அது வரைக்கும் சக்தி ரிசீவ் பண்ணிட்டு மறுபூஜை செய்து விட்டு தான் எல்லோரும் அவரவர்கள் வேலையை பார்ப்பார்கள். அந்த பூஜை எப்படி செய்வாங்களாமா, அந்த பூஜைங்க ஒரு சின்ன புது பானை எடுத்து, பெரிய பானையில் செஞ்சாச்சு, சின்ன புது பானை எடுத்து அதில் அதிரசம் போட்டு, அதை செஞ்சு வச்ச அதிரசம் அங்கே ஒரு 50-100 செஞ்சுருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு 5-6 போட்டு சின்ன பானையில் ஒரு 4-5 அதிரசம், கொஞ்சமாக அதிரசம் போட்டு கண்ணாடி, சீப்பு,
அதுக்கப்புறமா சிவப்பு கயிறுங்க, அந்த தாலி கயிறு மஞ்சளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிவப்பு கயிறு உள்ளே போட்டு, அதுக்கப்புறம் அந்த சிவப்பு இப்போ பெண்கள் எல்லாம் தாலி கட்டும் பொழுது அதில் கயிற்றுல வந்து ஒரு குழாய் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது என்னென்னா அதுக்கு எனக்கு பேர் தெரியலைங்க. அது வந்து வெள்ளியில் செய்வாங்களாமா. வெள்ளியில் ஒரு குழாய் மாதிரி செஞ்சு அந்த கயிறுக்குள்ளே விட்டு நுழைக்கிற மாதிரி அந்த மாதிரி. அப்போ ஒரு சின்ன பானை எடுத்து அதில் அதிரசம் போட்டு, கண்ணாடி, சீப்பு, பொட்டு, அதுக்கப்புறம் இந்த கயிறு, சிவப்பு கயிறு, வெள்ளியில் செய்யப்பட்ட கயிறில் நுழைக்கிற அந்த குழாய், இதெல்லாம் செஞ்சு உள்ளே வச்சு பூஜை பண்ணுறக்கெல்லாம் தலைவாழை இலை விரித்து, அதில் வந்து தேங்காய், வழக்கமாக பூஜை எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி தேங்காய், பழம், கற்பூரம், குங்குமம், சந்தனம், விபூதி, வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஊதுபத்தி, இந்த மாதிரி சாதாரணமாக பெல், இந்த மாதிரி சாதாரணமாக அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சு, குறிப்பாக வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு ஒரு கலசல தண்ணி வச்சு என்ன பண்ணுவாங்களாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு சாதாரண பூஜைங்க, ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதில் முக்கியமான விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம், மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. பிள்ளையார்னு என்னங்க, சும்மா ஒரு கட்டி மாதிரி எடுத்து வைப்பாங்க. மனசுக்குள்ளே இதுதான் பிள்ளையார் அப்படின்னு நினச்சிட்டு மஞ்சளில் ஒரு பிள்ளையார் வச்சு அதுக்கு பொட்டு வச்சு இந்த பூஜை ஜாமானை வச்சு எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. ஓகேங்களா? சாமி கும்பிட்டுட்டு 24 அந்த அமாவாசை ஆரம்பித்தோன்னா சாமி கும்பிட்டாங்கன்னா 24 மணி நேரத்தில் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, விளையாண்டுருப்பாங்க, எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, சாப்பிடவே மாட்டார்கள், தண்ணீர் மட்டும் குடித்து கொள்ளலாம். அந்த 24 மணி நேரமும் பிரபஞ்ச ஆற்றல் ரிசீவ் பண்ணுறக்காக எல்லாரும் விரதம் இருந்து பெருசாக டிவி பார்க்காம, செல்ஃபோன் பார்க்காம, அதாவது தேவையில்லாத வேலைகளை பார்க்காம, அந்த காலத்தில் டிவி இல்லை, செல்ஃபோன் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், வேலைக்கே போகாமங்க அப்படியே சும்மா படுத்துல ரெஸ்ட் எடுப்பாங்களாம், ஃபுல் ரெஸ்ட்டுங்க. அப்போ 24 மணி நேரம் விரதம் இருந்து தேவையில்லாத வேலைகளை செய்யாமல் எல்லாரும் ஓய்வெடுத்து அமைதியாக இருந்து தியானம் செய்து முழுமையாக அந்த கரு மையத்துடைய ஆற்றலை நாம் ரிசீவ் செய்யறதுக்குத்தான் இந்த தீபாவளி கொண்டாட்டம். 24 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த கரெக்டாக 24 அந்த அமாவாசை முடிகிற அந்த நேரத்தில் டைம் மறுபடியும் பார்த்துட்டு டெய்லி கேலண்டரில் டைம் பார்த்துட்டு கரெக்டாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் பூஜை பண்ணி எல்லாம் சாமி கும்பிட்டு அதோட வந்து அந்த விரதத்தை முடித்து கொள்வார்கள். அப்பொழுது அதிரசம் எடுத்து எல்லோரும் சாப்பிட்டு விட்டு விரதத்தை முடித்து விட்டு அதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கை வாழ்வார்கள். இதுதான் தீபாவளியோடைய மிகச்சிறப்பான ஒரு விரதம். அப்போது அந்த கடைசியாக அந்த மறுபூஜை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிவப்பு கலர் கயிறு இருக்குல்ல, சிவப்பு கயிறில் இந்த வெள்ளியில் குழாய் மாதிரி உள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முறை செய்வாங்க. அண்ணங்காரங்க இருந்தாங்கன்னா அண்ணங்க வந்து தங்கச்சி கொடுப்பாங்க, இல்லை அம்மா இருந்தால் பொண்ணுக்கு, இந்த மாதிரி அங்கே பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் ஏதோ ஒரு முறை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளியில் தான், ஆக்சுவலாக வந்து வெள்ளியில் தான் போடணுமாமா, இல்லை வசதி இருக்கணும் தங்கத்திலலாம் போடுவாங்க, இல்லை 4 எக்ஸ்ட்ரா போடுவாங்க, இப்படி அவங்க முறையாக கொடுப்பாங்களாமா. இதை பெண்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அது ஏற்கனவே தாலி கயிறு கட்டியிருப்பாங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தீபாவளி கயிறுன்னு சொல்லி இந்த கயிறை கட்டிக்குவாங்க. சிவப்பு கயிறில் வெள்ளியில் குழா மாட்டினது கட்டிக்குவாங்க. கட்டிட்டு நல்லா கவனிங்க, அன்னையிலிருந்து 6 நாளைக்கு பத்தியம் இருப்பார்கள். அது பெண்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் இருக்கணும். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த கயிறை கட்டிக்குவாங்க. பத்தியம்னு என்னன்னா, அந்த தீபாவளி அன்னையிலிருந்து 6 நாட்கள் என்னங்க, சஷ்டி சொல்கிறாங்க இல்லையா, சஷ்டி விரதம் சொல்லி, இந்த 6 நாட்களுக்கு அசைவம் சாப்பிட மாட்டார்கள். இந்த 6 நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்க மாட்டார்கள். இந்த 6 நாட்களில் நகம் வெட்டக்கூடாது, தாம்பத்தியம் செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, இப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஹெவியான ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த 6 நாளில் சுத்தபத்தமாக இருக்கணும். இப்போது சபரிமலைக்கு மாலை போட்டவங்க எப்படி இருப்பாங்க, வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஒரு கொஞ்சம் 6 நாளைக்கு ஒரு அமைதி, அதாவது தேவையில்லாத வேலை செய்யாமல் இருந்தால் இந்த சக்தி கிடைக்குன்னு சொல்லி அந்த 6 நாள் விரதம் முடித்து 6ஆவது நாள் அந்த கழுத்தில் கட்டியிருக்காங்க இல்லைங்களா அந்த சிவப்பு கயிறு, அதை கழட்டி பீரோவில் வச்சுருவாங்களாமா. பீரோனா இன்றைக்கி பீரோங்க, அன்றைக்கி மண்பானையில் போட்டு வச்சுருவாங்க. அந்த கயிறை அடுத்த வருஷம் எடுத்து இதே தீபாவளி அப்போ பழைய கயிறு தூக்கி போட்டு புது கயிறு மாட்டுவாங்களாமா. இப்படி மறுபூஜை முடித்த உடனே
அந்த இலை, அந்த வாழைப்பழத்தோல், இந்த பழைய கயிறு, அப்புறம் அந்த பிடிச்சி வச்சு பிள்ளையார். இங்கே முக்கியமான விஷயம் கவனிங்க. இதையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாமா, நடு வீட்டிலிருந்து அருகில் உள்ள கிணற்றில், ஆற்றில், ஓடையில், நீர் இருக்கு இல்லையா, ஓடிட்டுருக்குற அந்த நீரில், கடல், யாராருக்கு எது வசதி இருக்கோ, கிணறு, குட்டை, குளம், ஆறு, இந்த மாதிரி நீர் நிலைகளில் கொண்டு போய் அந்த வாழை இலையையும் அவங்க அந்த பயன்படுத்தின பூஜை சாமானங்களையும், அதுக்கப்புறம் அந்த குறிப்பாக அந்த மஞ்சள் வச்ச பிள்ளையார், இதை கரைச்சிட்டு வந்துடுவாங்களாமா. இதான் தீபாவளிங்க. அதுக்கப்புறம் பலகாரம் சாப்பிட்டுக்கலாம். புரிஞ்சுக்குங்க, தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பலகாரம் சாப்பிடணும், தீபாவளி அன்று சாப்பிடக்கூடாது. அதாவது தீபாவளிங்கிறது அந்த அமாவாசையை குறிக்குது. இந்த அமாவாசை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் விரதம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பலகாரம் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்படி தாங்க அந்த முறை இருந்திருக்கு. இப்படி தான் ஆரம்பித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னாச்சுன்னா இப்போ போக போக இது அப்படியே மாறி போச்சுங்க. அது இல்லாமல் குடும்பத்தில் யாராவது முக்கியமான நபர்கள் இறந்திருந்தா அந்த வருஷம் தீபாவளி கொண்டாடக்கூடாது. இது சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. புரிஞ்சுக்குங்க, இதாங்க தீபாவளியுடைய பாரம்பரிய முறை. உடனே சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது தீபாவளி முறை இல்லைங்க, இதுக்கு பேர் கௌரவா பண்டிகைங்க, நீங்கள் என்ன கௌரவா பண்டிகை பண்ணுற முறையெல்லாம் வந்து தீபாவளிக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. புரிஞ்சுக்குங்க, இதுதான் நான் இப்போ சொல்கிறது தான் தீபாவளி முறை. இந்த தீபாவளி முறை தான் கொஞ்சம் கொஞ்சமாக பல வருடத்துக்கு முன்னால், ஆயிரக்கணக்கான வருஷங்க, கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, பல ஆயிரம் வருஷம் முன்னால் இப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ என்னாச்சுன்னா அதில் இந்த ஃபார்மாலிட்டி இருக்கு இல்லைங்களா, சாயந்தரம், அதாவது நான் சொல்கிறது அமாவாசை ஆரம்பிக்கும் போது பூஜை போடணும், அமாவாசை முடியும் போது பூஜை போடணும். இது என்னோட தீபாவளி கணக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கௌரவா பண்டிகைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் அது அமாவாசை வந்து ஆரம்பிக்கிற நேரம்லாம் பண்ணுறது இல்லைங்க, அன்னைக்கு அமாவாசை என்றைக்கு ஆரம்பிக்குதோ அன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 மணிக்கு போய் இது ஃபார்மாலிட்டி பண்ணுறாங்க. இந்த தீபாவளி பண்டிகையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்தது தான் கௌரவா பண்டிகை. அதில் இந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், இப்பொழுதும் தமிழகத்தில் பல கிராமங்களில் இதை வந்து அவசியம் செஞ்சே ஆவாங்கங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள், விசாரித்து பாருங்கள். இந்த சிட்டியில் இந்த தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்தவங்களுக்கு கடுப்பாரு, என்ன தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படிம்பாங்க. இப்போவும் பல கிராமங்களில், நான் பல கிராமத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி தாங்க பேசிகிட்டு இருக்கேன், இப்போவும் பல கிராமங்களில் இந்த விஷயத்தை தீபாவளி என்று எல்லோரும் சரியாக ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். தீபாவளி பண்டிகையிலிருந்து பிரிந்த அந்த ஃபார்மாலிட்டி தான் கௌரவா பண்டிகை. இதோட இன்னொரு முக்கியமான விஷயங்க, தீபாவளி பண்டிகை விசேஷத்திலிருந்து பிரிந்தது தான் விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுக்குங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அமாவாசை ஆரம்பிக்கும் போது நடு வீட்டில் விநாயகர் மஞ்சளில் விநாயகர் வச்சு எல்லாருக்கும் வந்து கும்பிடுவாங்கன்னு. அப்போது சில வீட்டில் இடம் பத்தாது, இடம் போதுமான அளவு இல்லாதனால வெளியே பந்தல் போட்டு அங்கே பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. புரிஞ்சுங்க, எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தீபாவளி அப்போ நடு வீட்டில் தான் பூஜை பண்ணணும், அவங்கவுங்க வீட்டு நடு வீட்டில் பண்ணணும். ஒரு வீட்டில் வந்து சின்ன இடமா இருக்குது, ஒரு 10 பேர் தான் உட்கார முடியும், ஆனால் ஒரு 30 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணாங்க, வசதியாக இருக்கிறவங்கலாம் எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி இவங்க வீட்டில் இடம் இல்லாமல் வெளியே பந்தல் போட்டு அங்கே கொண்டாட ஆரம்பித்தாங்க, பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டில் தீபாவளி பண்டிகை இருக்குது, எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது சில வீட்டில் அந்த வீட்டில் வந்து அந்த பூஜை பண்ணுறதுக்கு வசதி இல்லாதவங்க கும்பலாக ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணுவார்கள், நம்ம வீட்டுக்கு வாங்கப்பா, எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்து பந்தல் போட்டு அங்கே அந்த பூஜை பண்ணும் பொழுது அந்த விநாயகரை யாரும் பார்க்க முடியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மண்ணில் செஞ்சு வச்சு அப்புறம் போக 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 அதை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் கண்ணாடியில் என்னென்னமெல்லாம் கூத்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு பெரிய பெரிய கிராண்டுலாம் என்னோட விநாயகர் பெருசு பெரிய விநாயகர்லாம் வச்சு இது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பொடி மஞ்சளில் செஞ்ச விநாயகரை ஒரு இலையும் 2 பூஜை ஜாமானத்தை கொண்டு போய் கரைக்க போய் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்பொழுது விநாயகர் சதுர்த்தின்னு ஒரு தனி ஒரு அப்படி கொஞ்சமாக அப்படி மாறி இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விழா கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அவ்வளோ விநாயகர் கொண்டு போய் கரைக்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் தீபாவளி பண்டிகையிலிருந்து பிரிந்தது தான் விநாயகர் சதுர்த்தி. தமிழர்களின் பாரம்பரிய தீபாவளி பண்டிகையுடைய அந்த கான்செப்ட்லேருந்து பிரிந்தது தான் கௌரவ பண்டிகை. இது அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த மாகாணங்களில் ஒவ்வொரு இனங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க ஒரு கொஞ்சம் மாற்றி இது என்னாச்சுன்னா இப்போ விதவிதமான விஷயங்களாக ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் பார்த்தா
விநாயகர் சதுர்த்தி, கௌரவா பண்டிகை, தீபாவளி, கார்த்திகை தீபம் எல்லாம் ஒன்று தாங்க. கான்செப்ட் இவ்வளோதாங்க. அப்போ இது எல்லாருமே எப்போ கொண்டாடணும்னா, ஐப்பசி மாதம் வரும் அமாவாசை ஆரம்பிக்கும் நேரத்தில் ஆரம்பித்து முடிக்கும் நேரத்தில் முடிக்க வேண்டும். இதாங்க கான்செப்ட். அமாவாசை ஆரம்பிக்கும் நேரத்தில் தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து வந்தார்கள். இப்பொழுது அமாவாசை வர அந்த நாளில் சாயந்தரம் 7 மணின்னு மாற்றிட்டாங்க. இது தவறுங்க. தவறுங்கன்னா நல்லா வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க, ஓகே ஈவினிங் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக கணக்கு போகிறவங்க பார்த்தா இப்பவும் பாருங்கள், இந்த இப்போ 20ஆம் தேதி வர 2025 அக்டோபர் 20ஆம் தேதி ஈவினிங் வருது, கரெக்டாக போயிடுச்சு. இதே அமாவாசை காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சு என்ன பண்ணியிருப்பீங்க? அமாவாசை காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஈவினிங் தானே அந்த பூஜை போட்டிருப்போம். இது தப்புங்க, புரிஞ்சுக்குங்க. அமாவாசை ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் பூஜை போட வேண்டும். அமாவாசை முடிக்கும் அந்த நேரத்தில் மறுபூஜை போட்டு விரதத்தை கலைக்க வேண்டும். இதாங்க ஃபார்மாலிட்டி, புரிஞ்சுக்குங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தீபாவளி அன்று பட்டாசு வெடிக்கக்கூடாது. இது தீபாவளியோட கொள்கைக்கு முற்றிலும் முரண்பானது. தீபாவளி பண்டிகைக்கு இது செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லாங்க. ஏங்க தீபாவளிங்க அமைதியாக அதிக சக்தியோடு இருக்கிற வளிமண்டலத்தை நம்ம போற்றி கும்பிட்டு சக்தியை வாங்குகிற அந்த புனிதமான ஒரு நாளில் பட்டாசு வெடித்து வளிமண்டலத்தை கெடுக்கிறோம் அப்படிங்கிறது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தாங்க சொல்லிக்கிறேன். நம்மளாம் இப்படி இவ்வளோ வருஷமாக தெரியாமல் தவறு செய்து கொண்டிருந்தோம். இனிமேலாவது புரிந்துவிட்டு இந்த அமாவாசை அந்த காலகட்டத்தில் தயவு செய்து பட்டாசு வெடிக்காதீர்கள். பட்டாசு வெடிப்பது என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய தீபாவளி பண்டிகையில் இல்லை. விரதம் இருப்பது தான் இருந்திருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஒரு நாள் விரதம் இருக்கணுங்க. ஆனால் அப்போதாங்க பலகாரம் சாப்பிட்றோம். தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பது தவறு. தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பது குற்றம். தீபாவளி என்று பட்டாசு வெடிப்பது வளிமண்டலத்துக்கு நாம் செய்யும் துரோகம். தீபாவளி என்று அந்த அமாவாசை நேரத்தில் சாப்பிடுவது உடம்புக்கு செய்யும் துரோகம். அப்போ நமக்கு பவர் கிடைக்காதுங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்தா நீங்கள் பட்டாசு வெடிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஊரே வெடிச்சு புகை மண்டலம் ஆக்கிடுறாங்க. நமக்குங்க புரிஞ்சுக்கங்க, நல்ல காற்றை சுவாசிக்கிற அந்த நேரத்தில் பட்டாசு வெடித்து கெட்ட காற்றா மாற்றி வச்சுருக்குறேங்க. தெரியல, ஏதோ தெரியாமல் நம்ம பல வருஷமாக இப்படி பழகிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு முழுவதும் ஒரே நாளில் டமால் டுமின்னு பட்டாசு வெடித்து மொத்தத்தை ஊரே குப்பையாக்கி புகை மண்டலமாக்குறதுக்கு பேர் என்னங்க ஒரு பண்டிகை? யோசிச்சு பாருங்க. இது சுற்றுச்சூழல் மாசு தானே. எனவே என்னை பொறுத்தவரை இப்பொழுது நடப்பது தீபாவளி அல்ல, புகைவலி. தீபாவளி இல்லை, தீபாவளி இல்லை, புகையாவளின்னு சொல்லிக்கலாம். அது ஒரே புகை தான் இருக்குது. வளிமண்டலத்தில் கெடுக்கிற வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, தீபாவளி அப்படின்னா என்னென்னா, திரும்ப ரிவிஷன் பண்ணுறேங்க. கருமையம், பூமி, சந்திரன், சூரியன் நான்கும் ஒரே நேர்கோட்டில் வரும், வருடத்திற்கு ஒரு முறை வரும் அந்த நாள் தான் தீபாவளி. அந்த நாள் அமாவாசையிலிருந்து அமாவாசை ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் விரதம் இருக்கணும். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அந்த நேரத்தில் பட்டாசு வெடித்து வளிமண்டலத்தை பாதிக்கக்கூடாது. வைகாசி பௌர்ணமி என்று ஆரம்பிக்கும் தென்மேற்கு பருவக்காற்று ஐப்பசி அமாவாசை என்று நிறைவுக்கு வருகிறது. தீபாவளி அன்னைக்கு நிறைவுக்கு வந்துட்டு தீபாவளியிலிருந்து கார்த்திகை பௌர்ணமி வரை இந்த வளிமண்டலம் அசையாமல் இருக்கும், சிவனாக இருக்கும். அசையாமல் இருந்தால் சிவன், அசைஞ்சா சிவசக்தி. அப்போது அந்த தீபாவளி முதல் கார்த்திகை தீபம் வரை இந்த பிரபஞ்சம் சிவனாக, அதாவது சிவன்னா உடனே இந்து அப்படின்னு சொல்லிடாதீங்க, சிவன்கிறது அசையாமல் இருக்கிற ஒரு சக்தி. இந்த சக்தி என்னாவது கார்த்திகை 1ஆம் தேதி மீண்டும் வடகிழக்கு பருவக்காற்றாக மாறுகிறது. அப்போ நாம் கார்த்திகை தீபம் வச்சு அது மாறுறதை பார்க்குறோம். தாங்க விஷயம். அதே மாதிரி தீபாவளியிலிருந்து 6 நாளுக்கு பத்தியம் இருக்கணும். அது கொஞ்சம் உஷாராக, அதாவது அந்த 6 நாளில் ஹெவியாக சாப்பிடக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடாது. அந்த 6 நாளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. புரிஞ்சுக்கங்க, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி சொல்கிறேனே, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா சூரியன் இருக்கும் பொழுது மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டியது தாங்க ரூல்ஸ்.
வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சூரியன் இல்லாத நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அதுதான் தீபாவளி. புரிஞ்சுக்குங்க. பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு சூரியன் இருக்கணும். நீங்கள் ஃப்ரான்ஸ் போயிட்டீங்க, காலைல 8 மணிக்கு சூரியனே இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. புரிஞ்சுக்குங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னா அப்போ சூரியன் நல்லா சூடாக நமக்கு அந்த வெப்பத்தை கொடுத்துட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் உடைக்கிற ஒரே நாள் தீபாவளி. தீபாவளி அன்று மட்டும் சூரியன் இல்லாத நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அதுவும் குறிப்பாக அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தமும் சேரும் நேரத்தில் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். புரியுற மாதிரி சொல்கிறேங்க. இப்போது 2025 அக்டோபர் 20 தீபாவளின்னு சொல்லி எல்லோரும் என்ன பண்ணுறோம், கொண்டாட போகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திங்கக்கிழமை காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க. இது தவறு. ஏன்னா அமாவாசை திங்கக்கிழமை சாயந்தரம் தான் வருது. அப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அந்த நாள் என்னென்னா 21. புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு வருஷமும் என்ன கேட்காதீங்க, கான்செப்ட் இவ்வளோதான். அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தமும் ஒன்று சேரும் அந்த நேரத்தில் நாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, சூரியன் உதிக்கும் அந்த வினாடியிலிருந்து 1.5 மணி நேரத்தை கழிக்கணும். இப்போ 6 மணிக்கு சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளில் 4:30 காலை அதிகாலை 4:30 முதல் 6 வரை 1.5 மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம். இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போது 21 காலையில் 4:30 முதல் காலையில் 6 மணி, இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள எல்லோரும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் சுத்தமான செக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த டிவியில் விளம்பரம் வர லிக்விட் ஃபேரஃபைன்லாம் வாங்கிடக்கூடாது. சுத்தமான செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்து உடம்பு முழுவதும் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது, சுடு தண்ணியில் தான் குளிக்க வேண்டும். இப்படி குளிக்கும் பொழுது நமக்கு சக்தி அபரிமிதமாக கிடைக்கிறது. அப்போ 20 சாயந்தரம் பூஜை போடுறோம். 21 சாயந்தரம் வரைக்கும் விரதம். 21 காலையில் எண்ணெய் குளியல். புரிஞ்சுங்களா? இதே ஒரு வேளை மாறி வரலாம், அடுத்த வருஷம் வேறு மாறி வரலாம். இங்கே பாருங்க, மறுபடி சொல்கிறேங்க, ஒவ்வொரு வருஷமும் என்ன கேட்காதீங்க. இந்த வீடியோவை திரும்ப பார்த்து நீங்கள் ஃபார்முலா செட் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் ஒன்று தாங்க. அடுத்த வருஷம் அமாவாசை மாறுச்சுன்னா இந்த விஷயம்லாம் மாறும். அடுத்த வருஷம் ஒரு வேளை காலையில் 4 மணிக்கு அமாவாசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும், 4 மணிக்கு பூஜையை போட்டு 4:30 மணிக்கு குளிக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், சாயந்தரம் 6 மணிக்கு பூஜையை போட்டு அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு குளிக்க போகிறோம், 4:30 மணிக்கு குளிக்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அமாவாசை ஆரம்பிக்கும் போது பூஜை போடணும், அமாவாசை முடிக்கும் போது மறுபூஜை போடணும். இந்த நடுப்பட்ட நேரத்தில் விரதம். அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தம் சேரும் அந்த நாளில் அந்த நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இதாங்க ரூல்ஸ். இப்படி தீபாவளியை இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா ராமாயணத்து பிரகாரம், ராமாயண தத்துவத்தின் பிரகாரம் ராமர் 14 வருடங்கள் காட்டுக்கு போயிட்டு திரும்பி அந்த நாட்டுக்குள் வந்த அந்த நாள் தான் தீபாவளி. அவரை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் விளக்கு பற்ற வச்சாங்க அப்படின்னு ராமாயணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்கிறாங்க. மகாபாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அசுரனை கொன்ற அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறக்காக கொண்டாடப்படும் பண்டிகை தான் தீபாவளின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காரணத்தை விட நான் சொல்கிற இந்த சயின்டிஃபிக் காரணம், அதாவது அறிவியல் பூர்வமான காரணம்தான் கரெக்ட். நமது முன்னோர்கள் எப்பவுமே யோசிச்சு பாருங்கள், இப்போ யூடியூப் இருக்குது, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நமது முன்னோர்கள் எப்பவுமே ரொம்ப டீட்டெயிலாக அறிவியல்லாம் சொல்ல மாட்டாங்கங்க. ஏன்னா சொல்லாமல் இப்போ போய் சொன்னால் சாமி கண்ணை கொத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இன்னும் லாஜிக்காக போயிட்டு எப்போ சாமி வரும், எப்போ கண்ணை கொத்துன்னு கேட்கக்கூடாது. அப்போது பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக நமது முன்னோர் என்ன சொல்கிறாங்க, பொய் சொன்னால் சாமி கண்ணை கொத்தும் சொல்கிறாங்களா இல்லையா? சின்ன வயசு பையன் நீ வெத்தலை பாக்கு சாப்பிட்டா கொம்பு முளைக்கும். இதெல்லாம் பெரியவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நமக்கு குழந்தையா இருக்கிறோம், நமக்கு அந்தளவுக்கு புரியாதுங்கிறனால சயின்டிஃபிக் ரீசன்லாம் டீட்டெயிலாக சொன்னால் யாருக்கும் மண்டையில் ஏறாதுங்கிறக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேறு சில காரணங்கள் சொல்லி. யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு திறமையான, எவ்வளவு புத்திசாலித்தனமான நபர்களாக நமது முன்னோர்கள் இருந்தால் இதெல்லாம் சொல்லாமல் தீபாவளி கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா? ஆமாங்க, இது வரைக்கும் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க, இனிமேல் அதை சயின்டிஃபிக்காக ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் தீபாவளியை
இந்த முறை சிறப்பாக கொண்டாடுங்க. நமது முன்னோர்கள் மிகப்பெரிய பிரில்லியன்ட். அவங்க மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு நமக்கு அப்படியே கேஷுவலாக சொல்லிட்டு போயிருக்காங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த தீபாவளியின் சிறப்பு என்னவென்றால், கருமையம், பூமி, நிலா, சூரியன் நேர்கோட்டில் வரும் நாள், சக்தி அதிகம் உள்ள நாள், விரதம் இருக்க வேண்டும், அன்று பலகாரம் சாப்பிடக்கூடாது. அமாவாசையும் சக்தி அதிகம் உள்ள நாள், எனவே அமாவாசையில் விரதம் இருக்க வேண்டும், சாப்பிடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது. அமாவாசையும் பௌர்ணமி அமாவாசையும் பிரம்ம முகூர்த்தம் சேரும் நேரத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டும். தீபாவளி முடிஞ்சு 6 நாளைக்கு பத்தியம் இருக்க வேண்டும். கார்த்திகை பௌர்ணமி என்று விளக்கு பற்ற வைக்க வேண்டும். அந்த விளக்கு 4 நாள் பார்க்க வேண்டும், அது எந்த பக்கம் திரும்புது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இது போன்ற விஷயங்களை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் தீபாவளி பண்டிகை உருவாக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இது நான் பல பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பல கிராமங்களுக்கு போய் பல நபர்களோடு ரிசர்ச் பண்ணி பல வருட ஆராய்ச்சியில் நான் தெரிந்து கொண்ட உண்மையை உங்களுக்கு இப்பொழுது வழங்குகிறேன். இது சம்பந்தமான உங்களுக்கு சயின்டிஃபிக் ரீசன் வேணுமா, இப்பொழுது ஒரு 7 நிமிட வீடியோ உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். அந்த 7 நிமிட வீடியோவில் ஆழியாறில் வானவியல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் பேசினதை படத்தோட சாஃப்ட்வேர் மூலயமா உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, ஸ்டெல்லேரியம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் போய் நீங்களும் பார்க்கலாம். அதெல்லாம் இருக்கிறது ஸ்டெல்லேரியம் அப்படின்னு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் மூலமாக இப்பொழுது உங்களுக்கு ஒரு 7 நிமிட வீடியோவை திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் உங்களுக்கு புரிய வைப்பார்கள். ஒருவேளை இந்த சயின்டிஃபிக் ரீசன் சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேங்க. நீங்கள் அதில் போனீங்கன்னா அவர் பல வருஷமாக பல ஆராய்ச்சி பண்ணி இந்த வானவியல் சம்பந்தமான ரிசர்ச் எல்லாம், பெருவெடிப்புன்னா என்ன, கரங்கள்னா என்ன, புவனம்னா என்ன, சூரியன் எப்படி சுற்றி வருதுன்னு எல்லா ஆராய்ச்சியும் பண்ணி அதுக்கான விஷயங்களை பதிவு செஞ்சுருக்கிறாரு. இப்போ இருக்கிற நாட்காட்டியில் நிறைய தவறு இருக்குது, அதெல்லாம் சரி செஞ்சு இவர் சித்தரியல் நாட்காட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருக்கிறாரு. இது எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரவிச்சந்திரன் ஐயா அவரோட டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேங்க. அதில் போய் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவார். இப்பொழுது இந்த 7 நிமிட வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இனிமேல் இந்த வீடியோவை இங்கே பாருங்கள், ஒரு தடவை பார்த்தா புரியாதுங்க, திரும்ப 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 இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில் இருக்க உண்மைகளை புரிந்து கொண்டு நமது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தால் இன்னைக்கு ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி என்று யாரும் பட்டாசு வெடிக்க மாட்டார்கள். அந்த தினத்தில் தியானம் செய்வார்கள், விரதம் இருப்பார்கள். எனவே இது ரொம்ப வருஷத்தில் லேசாக மாறி மாறி எங்கேயோ போயிடுச்சுங்க. மீண்டும் அதை நமது பழைய பாரம்பரிய முறைப்படி தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்பதுதான் எனது ஆசை, வேண்டுகோள். எனவே இப்பொழுது திரு ரவிச்சந்திரன் ஐயா அவருடைய வீடியோவை நாம் பார்க்கலாம், வாருங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி எல்லோருக்கும் இன்பமாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நம்ம திருத்தப்படாத நாட்காட்டியும் நம்ம சித்தரியல் நாட்காட்டியிலும் ஒரே நாளில் வருது. இந்த வருஷம் 2025 ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் வர அமாவாசையில் தான் தீபாவளி. அது எப்படி அந்த திருத்தப்படாத நாட்காட்டிலையும் நம்ம சித்தரியல் நாட்காட்டிலையும் ரெண்டு எப்படி ஒட்டுக்கா வருதுன்னா, இப்போது நம்ம சித்தரியல் நாட்காட்டியில் ஐப்பசி கடைசி வாரம், ஐப்பசி 28ஆம் தேதி தான் நம்ம தீபாவளி இந்த அமாவாசை வருது. ஆனால் அவங்களது முதல் வாரத்திலே வருது இப்போ இந்த அமாவாசை. அப்போது இந்த தீபாவளி அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம தீபாவளியை நம்ம தமிழ் மரபில் கொண்டாடிட்டு இருக்கிறோம். எவ்வளோ வருஷமான 12,600 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, அதாவது தீபாவளி, அதாவது வழி அப்படின்னா வளிமண்டலம். அந்த வளிமண்டலம் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த
காற்று அசையாமல் இருக்கிற அந்த இதுதான் வழி. காற்று அடித்தா, அதாவது அசைஞ்சா காற்று. அந்த மாதிரி இந்த அமாவாசையில் தென்மேற்கு பருவக்காற்றிலிருந்து வடகிழக்கு பருவக்காற்றாக மாறும். அதுக்காக நம்மளோட வானம் வளிமண்டலம் அந்த திரும்புறதுக்கு உண்டான காலம்தான் இந்த ஐப்பசி அமாவாசை. அப்போது தென்மேற்கு பருவக்காற்று திரும்பி வடகிழக்கு பருவக்காற்றாக மாறும். எப்போ மாறும்னா அடுத்த பௌர்ணமி, அதாவது கார்த்திகை பௌர்ணமி தீபம் வச்சு நம்மளோட காற்று திரும்பிருச்சா அப்படின்னு பார்க்குற அந்த நிகழ்வு தான், அந்த கொண்டாட்டம் தான் நம்மளோட இந்த கார்த்திகை தீப திருநாளுங்கிறது. அதுக்கு முன்னால் வர்ற அமாவாசையில் காற்று திரும்ப ஆரம்பிக்கும். இப்போவே நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கிலிருந்து காற்று வீசும், அப்படியே தெற்கிலிருந்து மாறி அப்படியே வீச ஆரம்பிச்சிருக்கும். இது அப்படியே என்னென்னா அசைவு இல்லாமல் நிற்கும். எப்போவுமே காற்று அசைஞ்சு தென்மேற்கு பருவக்காற்றாக இருந்த இதுவரைக்கும் இருந்த அந்த நிகழ்வு இனி காற்று நின்று அசைவில்லாமல் காற்று திரும்பக்கூடிய அந்த நிகழ்வை நாம் இந்த ஒரு 15 நாள் கவனிக்கலாம், வானத்தை கவனிக்கலாம். இந்த மாதிரி காற்று திரும்புகிறத நம்ம தமிழ் மரபில் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக, தீபாவளி பண்டிகையாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் கார்த்திகை தீபத்தப்போ இந்த காற்று திரும்புகிறத நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும், அதாவது தெளிவுபடுத்திக்கலாம். அந்த மாதிரி இந்த 15 நாளை கவனிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த தீபாவளி திருநாளையும் கார்த்திகை தீப திருநாளையும் நம்மளுக்கு நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்து அதைய வானத்தை கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த காற்று திரும்புகிற அந்த நிகழ்வு, ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தென்மேற்கு பருவக்காற்றோட வடகிழக்கு பருவக்காற்றில் தான் அதிக மழை கிடைக்கும். அதைய வரவேற்கும் விதமாக இந்த தீபாவளி நன்னாளையும் கார்த்திகை தீப திருநாளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது ஒரு 420 வருஷமாக நம்ம இந்த கொண்டாட்டத்தோட காரணத்தை புரியாமல் தெரியாமல் மறைக்கப்பட்டும் மறந்துட்டும் இருக்கிறோம். இதை நாம் தெளிவுபடுத்தி, ஏன்னா நம்ம பண்டிகை ஒவ்வொன்றுமே நம்மளோட விண்ணியல், நம்மளோட வானத்தை கவனிக்கிற அந்த நோக்கத்தில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பருவங்கள் நம்ம விண்ணியலை பொறுத்து தான் இருக்குது. இந்த பருவங்கள் தான் நம்மளோட வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியம். வேளாண்மை சிறப்பாக இருந்தால் தான் நம்ம வாழ்வியல் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்த வேளாண்மைக்கு உண்டான இந்த பருவத்தை நம்பி தான் நிறைய தொழில் இங்கே இருக்குது. அதனால் நம்ம இந்த பண்டிகைகளை, இந்த விண்ணியலுக்கும் பண்டிகைக்கும் என்ன சம்மந்தங்கிறத நாம் புரிஞ்சிட்டோம்னா தொடர்ந்து நம்ம வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எனவே நாம் அந்த வானத்தை கவனிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கணும். இதே தான் நம்ம தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா பண்டிகையுமே விண்ணியலுக்கும் நம்மளோட வாழ்வியலுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் இந்த தீபாவளி நன்னாள் அனைவருக்கும் மிக சிறப்பாக இருக்க அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, ரவிச்சந்திரன் ஐயாவுடைய வீடியோ பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பாருங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்க. இனிமேல் இந்த தீபாவளியின் சிறப்பை புரிந்து கொண்டு இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி நாம் இனிமேல் நமது சந்ததிக்கு தீபாவளியின் சிறப்பை புரிய வைத்து நாமளும் புரிந்து தீபாவளியை நமது பாரம்பரிய முறைப்படி கொண்டாடுவோம். இதேபோல் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நன்றி. இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும்
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனல்ல வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த் கிளாஸுங்க.